வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது டிஆர்பி மாவட்ட ஆர்செட் நிலையம் அரியலூர் மாவட்டத்திற்கான கட் ஆஃப் மார்க் தான். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாவட்ட வாரியாக கட் ஆஃப் அப்படின்றது, ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய டேட்டாஸ் கலெக்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. சும்மா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கட் ஆஃப் அப்படின்றது லேட்டராக கொடுப்போம் அப்படின்னு வீடியோவும் சொல்லியிருந்தோம், போட்டிருந்தோம். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு மாவட்டத்திற்கும் கட் ஆஃப் மதிப்பெண்கள் எவ்வளோ வரும் அப்படின்றது, இது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 90% சரியான முறையில் இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு ஒரு 5 மார்க் அதிகமாகலாம், அல்லது ஒரு 5 மார்க் வந்து கம்மியாகலாம். 5 மார்க்னா மார்க் கிடையாதுங்க, மறுபடியும் சொல்கிறேன். கொஷின்ஸ் எப்போவுமே எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் கொஷின்ஸ் பற்றி தான் பேசுவோம், மார்க்கை பற்றி பேச மாட்டோம். நீங்கள் போட்டிருக்கிறது எவ்வளவு கேள்விகள் அப்படின்றது தான் இங்கே வந்துட்டு நிர்ணயிக்கப்படுமே தவிர, நீங்கள் வந்துட்டு எத்தனை மார்க் வாங்குறீங்க அப்படின்றது இல்லை. ஸோ கொஷின்ஸ் பற்றி தான் பேசுவோம். அதில் ஒரு 5 கேள்விகள் கூடலாம் அல்லது குறையலாம். ஸோ இந்த ரேஞ்சில் தான் நம்ம கட் ஆஃப் மார்க் அப்படின்றது எடுக்க போகிறோம். இது வந்து நிறைய நண்பர்கள் மூலியமாக திரட்டப்பட்ட தகவல். ப்ளஸ் வந்துட்டு ஒரு இன்ஸ்டியூஷனில் பேசி அவங்க மூலியமாக எவ்வளோ அங்கே வந்து வாங்கியிருக்காங்க, மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்றத பொறுத்து வந்து நம்ம கொடுக்கக்கூடிய கட் ஆஃப். ஸோ இதில் வந்து மாறுதல்கள் அப்படின்றது அதான் 90% சரியாக வரும். ஒரு 5 மார்க் நீங்கள் வந்துட்டு நம்ம சொல்கிற மார்க்கை விட ஒரு 10 மார்க்கு கூட இருந்தீங்கன்னா தைரியமாக இருக்கலாம். ஒரு 2 மார்க் 3 மார்க்கில் வந்துட்டு பார்டரில் நம்ம சொல்கிற மார்க்லேயும் ஒரு 2-3 மார்க்கு வந்து கிட்ட நெருங்கி வரோம். நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக 100 சொல்கிறேன், நீங்கள் வந்து 102 இருக்கீங்க அப்படின்னா அது வந்துட்டு மாறக்கூடிய ஒன்று. மேபி கிடைக்கலாம், கிடைக்காமையும் போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் 100 சொல்கிறேன், நீங்கள் 105 106 இருக்கீங்கன்னா கன்ஃபார்ம் கிடைச்சிடும். அதில் எந்த டவுட் இல்லை. ஒரு 5 மார்க் அப்படின்றது ஒரு பார்டர் மாதிரி தான். இந்த பக்கமும் மாறலாம், அந்த பக்கமும் மாறலாம். ஸோ 2 விதமாகவும் இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து செக் பண்ணிக்கிங்க, பார்த்துக்கிங்க. அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் பொறுத்தளவுக்கு எஸ்டி கேண்டிடேட்ஸ் யாராவது அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வேக்கண்ட் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. வேக்கன்சி கிடையாது. நீங்கள் ஜென்ரல் கோட்டாவில் மட்டும்தான் போக முடியும். ஸோ எஸ்டிக்கு வேக்கண்ட் இந்த இடத்துல ஒதுக்கப்படவில்லை, அதை வந்து தெரிஞ்சுக்கிங்க. மேபி அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், நான் வந்து எஸ்டியில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்லி ஜென்ரல் கோட்டாவில் தான் போட்டி போட முடியும். ஜென்ரல் கோட்டாவில் தவிர வேறு எந்த இடத்துலையும் உங்களால் போட்டி போட முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரல் கேட்டகிரியில் எத்தனை கேள்விகள் சரியாக போட்டிருக்கணும், மதிப்பெண்கள் கிடையாது. சொல்லும்போது வாயில் தவறி வேணால் மதிப்பெண்கள் அப்படின்ற வந்துடலாம். அதனால் அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நீங்கள் வந்து எத்தனை கேள்விகள் சரியாக போட்டிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 145 ப்ளஸ் கொஷின்ஸ் வந்து இருக்கணும். ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் கேட்டகிரிக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பெண்கள் அப்படின்றது அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் பொறுத்தளவு. இது எல்லா டிஸ்ட்ரிக்கும் சேமாக வருமா அப்படின்னா சேஞ்ச் ஆகும், வேரியேஷன் ஆகும். 145லேருந்து 150 இந்த ரேஞ்சு வரைக்குமே போகலாம் அரியலூர் பொறுத்தளவுக்கு. இது வந்து ஜென்ரல் கேட்டகிரிக்கு. அடுத்து வந்து பிசி. ஸோ நான் வந்துட்டு பிசி கம்யூனிட்டி இதில் போட்டி போடுறேன் அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து 135 கொஷின்ஸ் அப்படின்ற ரேஞ்சில் இருக்கும். 135 to 140 இந்த ரேஞ்சில் வந்து வரும். ஸோ இதுதான் இதாக இருக்கும். அடுத்து வந்து எம்பிசி. ஸோ எம்பிசி கேட்டகிரியில் வர்றேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து 130 கொஷின்ஸ் அப்படின்றது வரும். அடுத்து எஸ்சி கேட்டகிரியில் வரேன் அப்படின்னா 120, எஸ்சிஏக்கும் சேம் 120 ப்ளஸ் இந்த கொஷின்ஸ் அப்படின்றது வந்து இருக்கும். இதில் வந்து இன்னும் ஒரு சிலருக்கு என்ன அப்படின்னா கம்யூனிட்டி பேசிஸில் இன்னும் ரிசர்வேஷன், அதாவது தமிழ் வழி கல்வி ப்ளஸ் வந்துட்டு மற்ற ஏதாவது ஒரு இது வந்து ப்ரியாரிட்டி, இதில் வந்து கலப்பு திருமணத்தில் வருவேன், இந்த மாதிரியான விஷயங்களில் வருவேன், இதுக்கு எனக்கு மார்க் குறையுமா அப்படின்னா நீங்கள் என்ன கேட்டகிரியில் இருந்தாலும் சரி, அதாவது பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இந்த மாதிரி எதாவது இருக்கீங்க அப்படின்னா ஒரு 5 மதிப்பெண்கள், அது வந்து என்ன கேட்டகிரியாக இருந்தாலும் 5 மதிப்பெண்கள் மீன்ஸ் 5 மார்க் கொஷின்ஸ், அதை வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து நம்ம சொன்ன ரேஞ்சிலேருந்து எல்லாருக்குமே நீங்கள் என்ன கேட்டகிரியாக இருந்தாலும் சரி, தமிழ் வழி கல்வியில் வருவேன் அப்படின்னாலும் ஒரு 5 மார்க் கம்மி பண்ணிக்கிங்க நம்ம சொன்னதுலேருந்து. இல்லை தமிழ் வழி கல்வி இல்லாமல் ஒரு கலப்பு திருமணத்தில் வருவேன், வேறு எதுலையாவது ஒரு ப்ரியாரிட்டியில் வருவேன், முன்னாள் இராணுவத்தினர் இந்த மாதிரியெல்லாம் இருக்கேன், முன்னாள் இராணுவத்தினர் அப்படின்னா அது கலப்பு திருமணம் வந்து ப்ரியாரிட்டியில் தான் வரும். முன்னாள் இராணுவத்தினர் தான் ரிசர்வேஷனில் வரும். ப்ரியாரிட்டி வேறு, ரிசர்வேஷன் வேறு. ஸோ அந்த மாதிரி
முன்னாள் இராணுவத்தினராக வருவேன் அப்படின்னா அதுக்கு வந்து தனியாக வந்து அது ஒரு 5 மார்க்லேருந்து 10 மார்க் வரைக்குமே கம்மியாகும். ஸோ கேட்டகரி வைஸ் நம்ம ஒன்றுக்கு தனித்தனியாக சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு 5லேருந்து ஒரு 10 மதிப்பெண்கள் அப்படின்றது குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கே தவிர கூடுவதற்கான வாய்ப்பு சுத்தமாக இல்லை. ஸோ இது வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்டோட நிலவரம். அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம அடுத்தடுத்து ஒரு மாவட்டத்திற்கும் கட் ஆஃப் மார்க் அப்படின்றது என்ன வரும் அப்படின்றத கொடுத்துருவோம். மேக்ஸிமம் இன்றைய தினம் அல்லது நாளைய தினம் அதுக்குள்ளேயே வந்து 38 மாவட்டத்திற்கும் கட் ஆஃப் அப்படின்றது கொடுத்துருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். அடுத்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டிஸ்ட்ரிக்டோட வீடியோ அப்படின்றது கொடுப்போம். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.